எல்லாமே குறையாக தான் இருக்குது. இந்த ஆட்சி யார் யாருக்கு சூப்பர்னா கலாச்சாரம் விற்கிறவனுக்கும், கஞ்சா விற்கிறவனுக்கும், மணல் கடத்துறவனுக்கும், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனுக்கு தான் நல்லது. ஏழை வர்க்கத்துக்கு இந்த ஆட்சி நாசமாக போன ஆட்சி தான். அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு தான். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. 50 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடத்துகிறோம். அதிலிருந்து இப்போ நாங்கள் 2021 எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் 75 வருஷம் ஹிஸ்ட்ரியில் 5.16 லட்சம் கோடி என்னமோ கடன் தமிழ்நாட்டுது. இவங்க 5 வருஷத்தில் 5,67,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அந்த லட்சணத்தில் தான் இருக்குது இந்த ஆட்சி. கையாலாகாத ஆட்சியாக தான் இருக்குது. அடுத்த ஆட்சி 100% விவசாயிகளின் பாதுகாவலர், குடிமராமத்து நாயகன். இந்த மாவட்டத்தை உருவாக்கியது மட்டுமில்லை, இந்த மண்ணின் மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவக் கல்லூரி தந்த நாயகன் அண்ணன் எடப்பாடியார். அவர் தான் அடுத்த முதலமைச்சர். அது உண்மைதான். அவருக்கு வயசாயிடுச்சு. அவர் குறையும் சொல்ல முடியாது, அவருக்கு வயசாயிடுச்சு. அவர் உதயநிதியும் சபரீசனுடைய கைப்பாவையாக தான் இருக்காரு. அது அவருடைய ஏமாற்ற நிலையாக தான் இருக்கு. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.